சரி, இதில் ஒவ்வொன்றையும் ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கிட் வந்து என்னென்னா ஸ்மார்ட்டாக வந்து ஒரு சஜஷன் கொடுக்கும். இது என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் அங்கேருந்து முன்னாடி வரதுக்கும் பின்னாடி வரதுக்குமான ஆப்ஷன்ஸ் இது சொல்லும். இப்போ இந்த அன்ட்ராக்டை பாருங்களேன், இது அன்ட்ராக்டாக இருக்குது. இப்போ நான் ட்ராக் பண்ணால் கிட்ட ஆட் போட்டால் எனக்கு ட்ராக்கிங் உள்ளே வந்துடும். அதனால் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குது. சரி, சேஞ்சஸ் டு பி கமிட்டட். இப்போ இது என்ன வருது அப்படின்னா, நீங்கள் கமிட் இன்னும் பண்ணல, ஆனால் ஒருவேளை நீங்கள் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த கமிட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட் ரிமூவ் கேஸ்ட் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேஜ் ஆகிடும். அப்படின்னா ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்துச்சுன்னா அன்ட்ராக்ட் ஃபைலாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஃபைல் 1 கொடுக்குறேன். ரிமூவ் ஃபைல் 1 ஆகிடுச்சு. இப்போ LLT கொடுக்குறேன். எனக்கு எந்த சேஞ்சுமே இங்கே கிடையாது, நார்மல் ஃபைல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிட் ஸ்டேட்டஸ் போடுறேன். ஃபைல் 1ம் இப்போ பாருங்கள் அன்ட்ராக்ட் ஃபைலாக ஆகிடுச்சு. ஃபைல் 1 ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போனேன், அங்கேருந்து ரிட்டன் பேக் நான் கொண்டு வந்துட்டேன். சரியா? ஸோ அதனால் கிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கேயே சஜஷன் கொடுக்கும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கமிட் ஏரியா போகணுமா இல்லை ஸ்டேஜிங் ஏரியா வெளில வரணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிட் ஆட் கொடுத்து ஃபைல் 1 ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ கிட் நம்ம வந்து ஆட் பண்ணி ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போயிட்டோம். அண்ட் ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து ஃபார்வர்டாக போகாமல் ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபார்வர்டாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிட் ஏரியா வந்து ஆட் பண்ணி ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போயிட்டேன். இப்போ சேஞ்சஸ் டு பி கமிட்டட், இதை நீங்கள் வந்து கமிட் பண்ணலாம், லோக்கல் ரெபாசிட்டரி போகலாம் அப்படின்னு சொல்லுது. சரி, எப்படி கமிட் பண்ணலாம் அப்படின்னா கிட் கமிட். எல்லா கமெண்ட்டுமே ஈஸியாக தான் இருக்கும், பட் அந்த ஒர்க் ஃப்ளோ அந்த லாஜிக் மட்டும் நீங்கள் கிளியராக இருந்தால் போதும். நான் கமிட் பண்ண போகிறேன், அதனால் கிட் கமிட் கமெண்ட். இதில் -m அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், ஒரு மெசேஜ் கொடுக்கணும். இந்த ஃபைல் நீங்கள் ஏன் லோக்கல் ரெபாசிட்டரி ஆட் பண்ணீங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. ஓகே, ஸோ அதனால ஒரு மெசேஜ். ஸோ இங்கே வந்து நான் ஃபைல் 1 ஆடட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், ஒரு மெசேஜ். இப்போ இது வந்து கமிட் ஆகிடுச்சு. இந்த கமிட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இது என்ன அப்படின்னா எத்தனை ஃபைல் இந்த சேஞ்சஸில் வந்து எத்தனை ஃபைல் உள்ளே போயிருக்கு, என்ன லைன்ஸ் எத்தனை போயிருக்கு, அண்ட் என்ன மோடில் இது கிரியேட் ஆகிருக்கு, அண்ட் அதோட ஐடி. இதுதான் ரெவிஷன். ஓகேவா? அப்படின்ற மாதிரி கிளியர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம கமிட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட ஸ்டேஜஸ் பார்க்கலாம். கிட் ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஃபைல் 1 பற்றி எதுவுமே இது சொல்லலை. ஃபைல் 2 மட்டும் தான் அன்ட்ராக்டட் இருக்குன்னு சொல்லுது, பட் ஃபைல் 1 பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகே, ஆனால் உங்களுக்கு இங்கே ஃபைல்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே கிட்டில் தான் இருக்குது, இந்த ஒன்று மட்டும்தான் கிட்டில் இல்லை அப்படின்ட்டு இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் கிட்டை வந்து ஸ்டேஜிங் ஏரியா கொண்டு போகிறோம். ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து லோக்கல் ரெபாசிட்டரி கமிட் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் ஸ்டேஜிங்லேருந்து நான் ரிட்டன் பேக் நான் வரணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்துடலாம். கிட் RM-cast போட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட ஆடு அண்ட் கமிட் பண்ணி லோக்கல் ரெபாசிட்டரி நம்ம போயாச்சு.